இது வரைக்கும் பெரிய பெரிய காடு மலையெல்லாம் தாண்டி தான் உன்னை கூட்டிகிட்டு போனேன். இப்போ பெரிய பெரிய மலையெல்லாம் தாண்டிச்சு, அது பனிமலையெல்லாம் தாண்டிட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறவா. இன்னெல்லாம் ஸ்னோ பார்த்தாச்சு. ஹலோ மக்களே, குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுவோம், இன்றைக்கி வந்து டே 2 தானே. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ரீச் ஆனது டே 3, சைட் சீயிங் வந்து டே 2. இன்றைக்கி நம்ம வந்து சோலாங் வேலி போக போகிறோம். அங்கேயாவது ஸ்னோ இருக்குன்றது நம்புகிறோம். அங்கே தான் ஸ்னோ இருக்குது, ஸ்னோ நோக்கி தான் பயணம். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹில்ஸ்லாம் வந்து பயங்கர ஸ்னோவாக தான் இருக்குது. நம்ம இருக்கிற இடத்துல வந்து ஸ்னோ கிடையாது. அதனால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போன போல. இந்த ரொட்டாங் பாக்ஸு அட்டோட்டன்லாம் வந்து அங்கே ஸ்டே பண்ண முடியுது. ஓகே, முக்கியமான ஸ்னோ இருக்க இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க போல். ஸோ பார்ப்போம் நம்மளுடைய லக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நைட்லலாம் சரியான குளிர். போயிட்டு இருக்கு. ஆமாம், நேற்று வந்து நாங்கள் வந்து அந்த ராஃப்டிங்கும் பேராகிளைடிங்கும் பண்ண போனோம். நல்லாவே இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. பேராகிளைடிங் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. 2 பேருக்குமே நல்லாவே இருந்துச்சு. நான் நிறைய ஃபன் பண்ணியிருக்கேன். எனக்கு சிரிச்சுட்டே இருந்தேன் கீழே அந்த வீடியோ பார்த்துட்டு. அந்த அளவுக்கு என்னை கலாய்ச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது ஃபன்னே கிடையாது. நான் அவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருந்தேன். அவ்வளோ மேலே போயிட்டு என்கிட்ட அந்த வீடியோ பார்த்துருப்பாங்க நேரம். எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து அதை தான் ஃபஸ்ட்டு செகண்ட் டேவாக போட்டு போட்டுருக்கேன். கீழே பேரம் பேசுகிறவங்கள பார்த்துருக்கலாம். ஆனால் கூட்டிகிட்டு போய் நடுவானத்தில் வந்து பேரம் பேசுகிறவங்க பார்த்துருக்கீங்களா? இங்கே அப்படி தானே நடக்குது. அங்கே ஒத்துக்கிட்டேன். எனக்கு என்னன்னா அந்த பயத்தில் வந்து நம்ம அங்கே ஒத்துக்கிட்டா அது நம்ம கொடுத்துதான் ஆகணும், வேறு வழி இல்லையே அப்படின்ட்டு. அந்த டீட்டெயில்ஸ்லாம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம அதுக்காக தனியாகவே வீட்டில் உட்காந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு வீடியோ ஒன்று நம்ம தனியாகவே போடுவோம். ஓகேவா? எப்படியெல்லாம் நம்ம வந்து போகிறது வர்றது, எப்படியெல்லாம் இங்கே வந்து கரெக்டாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து நம்ம நிறைய பேர் போட்டிருக்காங்க. நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவோம். அது நீங்கள் ஃபைனல் வீடியோவை கண்டிப்பாக பார்ப்பீங்க. You have the gloves, no? I have gloves. Yes. Don't buy on the gloves, okay? Okay. Gloves and socks is purchase. Okay. No tracking, okay? Okay. Socks is okay. 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 Gloves you have. We say no working this is no. We have gloves. Okay. Okay. You have gloves, you don't buy, okay? Okay. இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்க போகிறோம். ட்ரெஸ்ஸஸ் ரெண்ட்டுக்கு எடுக்க போகிறோம். ஓகே. Dress and shoes, okay? 250 का ड्रेस है. हाँ. Go. Dress. हम जूते बोलो. जूते पर सर है ना? No. Yeah. You can take the dress also. The charge is the fixed price. இப்போ நம்ம போகிற பிளேஸ் தான் சோலாங் வேலி. அங்கே தான் ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். ஸ்னோவில் நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுட்டு விளையாட முடியுமான்றது தெரியல. அதனால் நம்மளை ஸ்னோ ட்ரெஸ்ஸை ரெண்ட்டுக்கு எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸ்னோ ட்ரெஸ் அவசியமானு கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா அது நீங்கள் வர சீசனை பொறுத்து. மேபி நீங்கள் வரும்போது ஸ்னோ அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்னோ ட்ரெஸ் தேவைப்படும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸை போட்டு விளையாடணும்னா நம்ம ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக வீணாக போயிடும். எங்கள் கேப் டிரைவர் ஒரு ஷாப்பில் நிறுத்தி ஸ்னோ ட்ரெஸ் ரெண்ட்டுக்கு எடுத்துக்க சொன்னார். ஸ்னோ ட்ரெஸ் அண்ட் பூட்ஸ் ரெண்டுமே சேர்த்து ஒரு ஆளுக்கு 250 ரூபா. இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் தாங்க. ஸோ நம்மளால் பேரம் பேச முடியாது. மேபி நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னா அப்போ பேரம் பேசுங்க, கண்டிப்பாக குறைக்க வாய்ப்பு இருக்குது. போக மாட்டேங்குது இப்படி. ஹலோ மக்களே, இப்போ வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸு வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். ஒரு ட்ரெஸ் வந்து 250, டோட்டல் 500. சாக்ஸ் அண்ட் பூட்ஸ் இதுக்குள்ள தனித்தனியாக அது பூட்ஸுக்கும் ட்ரெஸ்ஸுக்குமே சேர்த்து 250 ருபீஸு. ப்ளஸ் நம்ம சாக்ஸ் எக்ஸ்ட்ரா அந்த பூட்ஸில் வந்து நம்ம சாக்ஸ் போடணுன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கு ஒரு 100 ருபீஸு. ஸோ மொத்தமாக வந்து 700 ரூபா ஆகிருக்கு இப்போதைக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு மட்டும். எங்களுடைய குறிக்கோள் இன்றைக்கினா தெரியுமா, இதை தவிர வேறு எதுவுமே அங்கே போய் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து செலவு பண்ணக்கூடாது தான். எந்த ஒரு பெரிய ஆக்டிவிட்டிலாம் நம்ம வந்து நீத்திக்கு 10,000 கோல். ஸோ அதுதான் எங்களோட இன்றைக்கி மேக்ஸிமம் குறிக்கோளாக இருக்குது. அங்கே எவ்வளோ என்ஜாய் பண்ணணும் என்ஜாய் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் நம்ம வந்து எதுவுமே அதிகமாக, ஏன்னா நேற்று பெரிய ஆக்டிவிட்டீஸ்லாம் போயிட்டு வந்துட்டோம். சரி, இன்றைக்கி வந்து பெருசாக எதுவும் நம்ம ஸ்னோவை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் ஐடியா. ஆனால் பட் அங்கே போனால் தான் தெரியும் எப்படி இருக்குன்றது. நீங்களாம் மணலாம் ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா வந்து டூரிஸ்ட் பேக்கேஜ் மட்டும் நீங்கள் கணக்கில் வச்சு வரீங்க தயவு செஞ்சு. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா செலவு நிறைய இருக்குது, எக்கச்சக்கமான செலவு நிறைய இருக்குது. ஒரு 50,000 எடுத்துகிட்டு வந்தால் இங்கெல்லாம் வந்து
காசு இருந்தால் தான் நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணவே முடியும். நீங்கள் சும்மாலாம் வந்து பட்ஜெட்டில் வர நிறைய பேர் போடுவாங்க, பட்ஜெட்டில் போயிட்டு வரலாம் அப்படின்னு. அதெல்லாம் சும்மா யார் சொன்னாலும் கேட்காதீங்க. நீங்கள் பட்ஜெட்லேயே வந்தாலும் இங்கே வரது எதுக்குன்னா வந்து இந்த ஸ்னோவை பார்க்குறதுக்கும் அட்வென்ச்சரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் தான். பட் அந்த அட்வென்ச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வந்து எக்கச்சக்கமான காசுகள் செலவாகும் கண்டிப்பாக. நீங்கள் உங்களுக்கு ஹிந்தியே தெரிஞ்சாலும் சரி, தமிழ் எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் உங்களை எப்படியெல்லாம் வந்து உருட்டணுமோ அப்படியெல்லாம் உருட்டிட்டு தான் இருப்பாங்க. அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று தான் இங்கே. ஓகே, இன்றைக்கியாவது நம்ம ஸ்னோவை கண்ணால் பார்ப்போன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் போயிட்டுருக்கோம். எப்படி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. போக சரியாயிடும். எனக்கு சில்லுன்னு தான் இருக்குது. ஆனால் காலையில் அவ்வளோ வேலை மெனக்கெட்டு அவ்வளோ ரெடியாகி மேக்கப்லாம் போட்டு ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பண்ணி ரெடியாகி வந்தால் இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸை கொடுத்து மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ இருக்குது பாருங்கள். அந்த தெரியுதா? அது ஃபுல்லாகவே ஸ்னோ தான். பட் ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு ரேஷன் கிடையாது. இங்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இப்போ தான் இருக்குது. அங்கெல்லாம் போனால் எப்படி இருக்கும்? ஸ்னோஃபால் செம்மையாக இருக்கும். போக முடியாதே, அடைச்சி வச்சுருக்காங்களே. அங்கே பாரு ஃபாகாக இருந்தால் ஸ்னோஃபாலாக என்னன்னு தெரியலையே. முன்னாடி சதீஷ், வேற மாதிரி இருக்குடா. என்னது? அங்க பாரு. இங்க முன்னாடி பாரு. அப்படியே இங்க ஸ்னோஃபால் இல்ல, அங்க ஸ்னோஃபால். If here too much snow falling, then you come to the fast food vehicle, okay? Okay. You can't drive to here to snow. Okay. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இவ்வளோ ஸ்னோஃபால் ஆக்சுவலாக அங்கே ஆகிட்டு இருக்கு. நம்ம போகிற இடம் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆமாம், நாங்கள் இப்படி தான் இருக்குன்னு நினச்சிட்டு வந்தோம். பட் நம்ம இருக்கிற இடத்துல அப்படி இல்லை, அதை தாண்டி இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட அங்கே கிட்ட போகிற நிலையம். அப்படி கிடையாது, அங்கேயும் வரும். இது ரொம்ப ஹை ஆல்டிடியூடாக இருக்கும். அங்கே வந்து எல்லா டைமும் வராது. ஸ்னோ இங்கே பாருங்க, ரோட்லேயும் நிறைய இருக்கு. ஒரு வழியாக ஸ்னோ இருக்கிற பக்கத்துக்கு வந்துட்டோம். எஸ்டர்டே ஸ்னோஃபால். சோலாங்கவேலி ரீச் ஆனதும் நம்மளை ஒரு பிளேஸில் இறக்கி விட்டுட்டு கேப் டிரைவர் போயிடுவாங்க. ஈவினிங் 4 மணி வரைக்கும் நமக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல் டே ஸ்னோவில் தான் நம்ம விளையாட போகிறோம். கார் விட்டு இறங்கினதும் நாங்கள் எங்கே போகிறோன்றதே தெரியாமல் ஏதோ கால் போன போக்கில் போனோம். நீ நல்லா ஸ்னோ பார்த்தாச்சு. ஆக்சுவலி அப்படியே நம்மளை சுற்றி பாரு. வா,
இதை விட இது கொஞ்சம் அதிகமாக ஸ்னோ இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். சே, ஞாபகம் இருக்கா சதீஷ்? ஐ திங்க் ஒரு 2 years பேக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சென்னையில். அது பேர் என்னது, ஸ்னோ கிங்டம் போயிட்டு இந்த இடம் எதுக்காக வந்திருக்கோம், மணாலி, காஷ்மீர் இது மாதிரி ஸ்னோ அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போகிறப்ப என்னால் தாக்கு பிடிக்க முடியுமா, அங்கே என்னால் ஸ்டே பண்ண முடியுமான்றதுக்காக ஒரு ட்ரையலுக்காகன்னு சொன்னோம். ஆக்சுவலி அப்போ சொன்னது சும்மா வீடியோக்காக தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ அது உண்மையாக இருக்குது, நினச்சி கூட பார்க்க முடியல. என்னமோ அந்த பனிக்காற்று ஊர்லலாம் அம்மா சொல்லுவாங்கள்ல, வெளில போகாத பனிக்காற்று தான் அடிக்குது, அதை அடித்தா சளி பிடிக்காத சொல்லுவாங்கள்ல. ஆக்சுவலி அடுத்த போயிட்டு இருக்கு. இப்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மூக்கெலாம் ஊற்றுது. சரி, எப்படி இருக்குது, சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், 1 day ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முடிவு. ஆக்சுவலி கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் புதுசாக இருக்குல்ல, அது நல்லாயிருக்கு. நாங்கள் போகும்போது அவ்வளோவா கூட்டம் கிடையாது, ஏன்னா நாங்கள் காலையிலேயே சீக்கிரமாக போயிட்டோம். ஸோ அதனால் நாங்கள் மட்டும் தான் தனியாக நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. டோட்டலாக 2 kilometers தான் இருக்குது கீழே வந்து மேலே வர்றதுக்கு. ஆக்சுவலி இதில் காரே வரும், ஏன்னா இந்த மாதிரி இதில் தான் காரே ஓட்டுறாங்க. ஆனால் ஸ்னோ இருக்கிறதுனால வழுக்கும், அதனால் வரமாட்டாங்க போல். இது ஒரு பிஸ்னஸ், இவங்க எல்லாருமே ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸாக இருக்காங்க. அது பயங்கரமாக இருக்குது, அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். என்னை சுற்றி ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது, வெயிலும் கூட சேர்ந்து காயுது, அதான் ஹைலைட்டு. 2 kilometers தான் காமிச்சு. சரி 2 kilometers தானே, மார்னிங் தானே போயிடலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். லாஸ்ட் வரைக்கும் சரி கூகுள் எடுத்து பார்த்தாலே 2 kilometer தான் காமிக்குது. இதுதான் அந்த 2 kilometer போல். வாங்க போகலாமா? நம்ம வந்து ட்ரக் பண்ணியே போகலாம், ஏன்னா நம்ம வந்து ட்ரக் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ட்ரக் பண்ணியே போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஷூஸ் போட்டுட்டு நடக்க முடியல. இப்போ நார்மலாக நம்ம போடுற ஷூஸ் வந்து நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக. இது ஒரு மாதிரி தார் வேலையில் செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி யங்ஸ்டர்லாம் நடந்து போகலாம். மார்னிங் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடுங்க, அப்போ தான் கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் அழகாக நடந்து போகிறதுக்கு. அப்படி இல்லை நடக்க முடியல, நீங்கள் இந்த மாதிரி அது பேர்லாம் என்னன்னு தெரில, அதெல்லாம் போகலாம். நாங்கள் பண்ண ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து மார்னிங் சாப்பிடவே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து சப்பாத்தி தான். ஸோ அதனால் காலைல ஒரு டீ 2 breads மட்டும் சாப்பிட்டு வந்தோம். அதனால தான் இந்த நிலமை. கிட்டத்தட்ட ஒரு 2 kilometer ட்ரெக் பண்ணால் அஞ்சனி மகாதேவி டெம்பிள்னு சொல்லி ஒன்று இருக்கான். ஆனால் அது தெரியாமலே நாங்கள் வந்து அந்த சைடு போனோம். நீங்கள் வந்தீங்கன்னா இது ட்ரெக் பண்ணி தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. இங்கேவே ATV பைக் இருக்குது, அந்த குதிரையில உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு எல்லாமே தனித்தனியாக பே பண்ணணும். நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம போகலாம். மணாலி வரதே ஸ்னோவை பார்க்க தான். சுற்றி பாருங்க மக்களே, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. என்னமோ தெரியல, மனசு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இது வரைக்கும் பெரிய பெரிய காடு மலையெல்லாம் தாண்டி தான் உன்னை கூட்டிகிட்டு போனேன். இப்போ பெரிய பெரிய மலையெல்லாம் தாண்டி, அது பனிமலையெல்லாம் தாண்டி உன்னை கூட்டிகிட்டு போகிறவா. ஒரு வழியாக ஒரு பஜ்ஜி கடையை பார்த்தோம். நல்லா சூடாக ப்ரெட்டு பஜ்ஜி போட்டுருந்தாங்க. அதை பார்த்த உடனே செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு.
சூப்பராக இருக்கு. வந்து ட்ரை பண்ணுங்க. 2 கிலோமீட்டர் முடிஞ்சிச்சாடா? இல்லை 2 கிலோமீட்டர். இதுக்கே நாக்கு தள்ளுது. சூடா பஜ்ஜி செம்மையாக இருக்கும். வாவ், நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கா. பசி செம்மையாக இருக்கும். பஜ்ஜி பார்க்கறதுல எங்களுக்குலாம் அப்படியே ஆடாது கண்ணு. இருக்கிற பசிக்கு 2 பிளேட் பஜ்ஜி அண்டு 1 பிளேட் மேகி 2 டீயை முடிச்சுட்டு பக்கத்தில் டெம்பிள் கிட்ட போனோம். அங்கே ஒரு ஆண்டி மணாலி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா கேட்டாங்க. How much? 150 इसका. No. फिर कितना? 100. चलो 100 में. हाँ? பிடிக்கிறியா? यहाँ जस्ट चलो ये भी. Per couple. पर कपल 200 फिर. No, 100. No 100 नहीं होता मेरा. It's okay. ऐसा 300 होता बेटा. No, no. 200 देना कपल. Couple 100. कपल कैसे होगा? No, no. तू है. No. 150 कपल चल. 150? हाँ. No, 100. क्या 100? No. 100 couple. Pay பண்ணுற 100. அதுக்கப்புறம் போடலாம். इतने नहीं नहीं ऐसा तो टिप दे के जाता बेटा आप लोग इतना कम में. ஒன்று போய் கேட்குறேன். क्या इतना कम चलो? वाह. 2 பீப்புளா? 150 दोनों का. No, no, no. Only 100. இதில் எப்படி போகிறது? அப்படியே மேலே தான் பின் பண்ணுறது. வீடியோ. வெயிட் வெயிட். நைஸ், அழகாக இருக்கே. ஊசி குத்துறாங்க சதி. அதிகமாக பேசுகிற கழுத்தில் குத்துங்க. நைஸ் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். ஆக்சுவலி மணாலியோடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டோம். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எப்படி இருக்கேன்? ஆடியோ கியூட்டா ஒர்க் இருக்கேன். இருக்குதானு தெரியலையே. ஆடியோ ஒர்க் இருக்குதானு தெரியலையே. ஆடியோ மைக் உள்ள மாட்டிக்கிச்சு. ஐ திங்க் கேக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மக்களே இங்கே வந்து நம்ம வந்து ஏதோ டெம்பிளுக்கு ஒன்று வந்திருக்கோம். நாங்கள் சோலாங்கவழி வழி சொல்லி இங்கே தான் வந்தோம். ஆக்சுவலி அதில் 6 or 4 பிளேசஸ் இருந்துச்சு. அதில் வந்து இந்த டெம்பிள் ஒன்று. ஆமாம், இங்கே டெம்பிள் பார்த்துட்டு இங்கே அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் தான் நம்ம எங்கே போக போகிறோம்? தெரியல, சோலாங்கவழி போக போகிறோம். ஆனால் இங்கே ஃபுல்லாக பனி. ஆனால் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு அங்கே போனால் கூட எப்படி இருக்கும்னு தெரியல. இந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்னோவே இல்லையா, அப்படியே இப்படி பாருங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா ஃபுல்லாக ஸ்னோ ஒன்லி. சன் சைடு உங்கள் சண்முக பிரியா. எழுந்துரு போலாம். ஏய் அது கை கட்டியா, கை வைக்காது, வரைக்குது.
இதில் சறுக்கினார் பாருங்க இல்லை நீ ஆனால் கொஞ்சம் கவுந்துன்னா அவ்வளோதான் கவுத்தி விட்டுருது வலிக்குது கரெக்டாக இருக்கு தூக்கிட்டு போகலாம் அப்படியே வச்சுக்கிட்டு போயிடும். மணாலி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அங்கேயே சம் ஃபோட்டோஸ் அண்ட் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கிளம்பி வந்தோம். அங்கே வந்து பார்த்தா ஸ்னோவே இல்லை, விரிச்சோடி கிடக்கு. நிலைமை பாருங்கள், சோலாங்கரியோட நிலைமையை. பக்கத்தில் ஒரு ரோப் கார் இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்லி போனோம். ரோப் காருக்கு ஒரு ஆளுக்கு 750 ரூபா சொன்னாங்க. 2 பேருக்கு பே பண்ணிவிட்டு ரோப் காரில் கிளம்பினோம். 750 ரூபாடி ஒரு ஆளுக்கு மட்டும். சரி Yeah. இது ஒரு ஆட்டோமேட்டிக் பண்ணுவோம். ஆக்சுவலி ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரக் பண்ணி ஒரு இடத்துக்கு போனோம். பயங்கரமா இருந்தது ஸ்னோ. அந்த ஸ்னோ பத்தல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து ஓ மை காட் வெரி எக்ஸைட்டட். இப்ப நான் இந்த அள்ளிட்டு போய் அங்க கொட்டி அந்த இது பண்றேன். வெரி நைஸ். இப்ப என்னன்னா இந்த மலைக்கு மேல போயிட்டு வர போறோம். அதுதான் போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர போகிறோம் கொஞ்ச நேரம் இறங்கி. அப்படியா? ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குல்ல மேலே, நம்ம எவ்வளோ நேரம் எடுத்துட்டு வரலாம். இது அந்த விழுந்ததுல என்ன ஆகும் சதீஷ்? அவ்வளோதான், சாவ வேண்டியதான். வேலையா? ஆக்சுவலாக வந்து சோலாங்கல்லியில் ஒரு பிளேஸ் வந்து ஸ்னோ அதிகமாக இருக்கும், அங்கே அட்வென்ச்சர் நிறைய இருக்கும். ஆனால் அங்கே தான் வந்து ஸ்னோவே சுத்தமாக இல்லை. நாங்கள் ஒரு இடத்துக்கு காலையில் குத்து மதிப்பாக ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே நிறைய ஸ்னோ வந்துச்சு. சரி ஓகே, அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல நிறைய ஸ்னோ இருக்கும், அங்கே போய் வரலாம்னு பார்த்தா இங்கே ஸ்னோ இல்லை, ஒன்றும் இல்லை சதீஷ். அதுதான் இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். அது என்ஜாயே பண்ணல நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். மேலே போக போக காதுலாம் அடிக்குது. உனக்கு ஃபீல் ஆகுதா? எனக்கு என்ன வரலையே, எனக்கு இது போட்டு இருந்தாலும் வரலையே. மேபி. ஐயோ எனக்காத இறங்குற பட்டு நீ கேட்ட இடம் இதுதான் நினைக்கிறேன். ஸ்கீயிங் பண்றது இந்த இடம்லாம். அப்புறம் கீழே போற ரைட்டுங்க. 750 ரூபா இதாவது ஒர்த்தா இருக்குடி. உயிர் பயத்தை காமிக்கிறாங்களே. வீரத்து இல்ல, கொஞ்சம் எவ்வளவு ஹைட்டு வரல ஸ்னோ எடுத்துக்காங்க. போய் ஸ்னோ தான் கடுப்பாகும். ஏய் இவ்வளவு ஹைட்ல போய் ஸ்னோ எப்படிதான் எல்லாம் இருக்கும். எங்க போறேன் எங்க வர நமக்கே தெரியல. கண்ட மேனி சுத்தி கிடக்கும் ரெண்டு பேரும். ஓபன் ஆகுது. சரிங்கோ. யா வாவ், இந்த பிளேஸ் போதும். ஸ்டிக்கு வழக்கம் போலியே வாங்கிக்கலாமா ஸ்டிக்கு? என்ன பையா
ஊட்டி விட்டுருங்க ப்ரோ. வலிக்கிட்ட அவ்வளோதான் போயிடு. மலைக்கு மேலே வந்து பார்த்ததும் ஐயோ செம்மையாக இருந்துச்சுங்க. சுற்றி ஸ்னோ தான், சுற்றி வெள்ளை வெள்ளையர்னு இருந்துச்சு. அவ்வளோ ஸ்னோ இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் செம்ம ஹாப்பியாக ஆகிட்டோம். கேப் டிரைவர் கால் பண்ணுற வரைக்கும் நம்ம இங்கேவே இருக்கலாம் சொல்லி முடிவே பண்ணிட்டோம். மேலவே உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கேயே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். காஃபி டீயும் இருக்குது. ஸ்னோ இருக்குது. தண்ணி ஸ்னோ அது ஆஃப் பண்ணி தொடரா. அப்பப்போ லைட்டாக ஸ்னோஃபால்லாம் வந்துச்சுங்க. இதையும் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். பட் பெரிய ஸ்னோஃபால் இல்லைனாலும் சின்னதாக வந்ததே பெரிய ஹாப்பி. ரீல்ஸுக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது யூடியூப் வீடியோக்காக. மணாலியில் மஸ்ட் விசிட் பிளேஸ்னால் அது அட்டல் டனல் அண்ட் ரொட்டாங் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் போன அன்றைக்கி அது க்ளோஸ்டுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அங்கே போகலை. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக போச்சு. 3rd anniversary வந்து செம்மையாக போச்சு. 2 நாள் ஸ்னோ பார்க்காம இருந்தோம். இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்னோவில் தான் ஆட்டம் போட்டுட்ருக்கோம். வேறு லெவலில் இருக்குது. ஸ்னோ ஃபாலும் கிட்டத்தட்ட கொஞ்சம் பார்த்தாச்சு. அதனால் செம்மையாக இருக்குது உங்ககிட்டே. உனக்கு எப்படி இருக்குது? எனக்கு வேறு லெவலில் இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு. அந்த எப்படி சொல்கிறது, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் மணாலியோட கடைசி நாள் லோக்கல் சைட் சீங்கெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் மணாலி போக போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.